அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா 150 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல ஊறுகாய் செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழமெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா உலர்த்தி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பெருசாக வேணும்னாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம், சின்னதாக வேணும்னாலும் கொஞ்சம் சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம 150 எலுமிச்சம்பழமும் கட் பண்ணி வச்சாச்சு. எப்பயுமே வந்து ஊறுகாய்க்கு நம்ம வந்து மாங்காய் விட்டு எலுமிச்சங்காய் நெல்லிக்காய் இது ஊற வைக்கிறதா இருந்தாலும் மண் பானையில் அல்லது பிங்கான் பாத்திரத்தில் தான் ஊற வைக்கணும். இப்போ நம்ம இந்த மண் பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுட்டு எலுமிச்சம்பழம் கட் பண்ண எலுமிச்சம்பழத்தெல்லாம் போட்டுட்டு மேலே உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஒரு 3 நாள் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய் தாளிச்சுக்கலாம். 3/4 கிலோ கல் உப்பு வந்து இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லேயர் உப்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழம் இந்த பானையில் போட்டாச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். எல்லா எலுமிச்சம்பழமும் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற உப்பெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குலுக்கியாச்சு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 3 நாள் கழிச்சு நம்ம ஊறுகாய் தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம 150 எலுமிச்சம்பழம் உப்பு போட்டு நம்ம ஊற வச்சிருக்கிறோம். நான் 3 நாளில் தாளிச்சுக்கலாம்னு நினச்சேன். நான் தாளிக்கல. இப்போ 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் தாளிச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம் நல்ல ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 30 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனவொடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு நம்ம 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 லிட்டர் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 30 கிராம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 50 கிராம் பெருங்காயத்தூள், 30 கிராம் வெந்தயத்தை நம்ம வறுத்து பொடியாக்கி வச்சிருக்கோம், அது ரெண்டையும் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டு 100 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் வந்து கருப்பாயிரும். அதனால எண்ணெய் சூட்லேயே மிளகாத்தூள் இருந்தால் போதும். அடுத்தது ஊற வச்சிருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வைக்கும் போது எலுமிச்சம்பழத்துல தண்ணி விடும். அந்த தண்ணியை நமக்கு ஊறுகாய்க்கு போதும். ஒரு சில எலுமிச்சம்பழத்துல அவ்வளோ சாறு இல்லை, இதுல கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருக்குது. இருந்தாலும் தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஆனா நான் இப்போ வந்து தண்ணி சேர்க்க போறதில்ல, ஏன்னா நிறைய செஞ்சிருக்கோம். தண்ணி சேர்க்காம நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். கம்மியா செய்யறீங்க, எலுமிச்சம்பழத்துல சாரே இல்லை அப்படின்னா ட்ரையா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். அது வந்து 1 வாரம் 10 நாள் நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா இது ரொம்ப நிறைய இருக்கிறனால நான் வந்து தண்ணி சேர்த்தாம இந்த சார்லயே கொஞ்சம் ட்ரையாவே இருக்கட்டும்னு நான் விட்டுட்டேன். நான் இப்போ நம்ம 150 எலுமிச்சம்பழத்தில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. எப்பயுமே ஃபுட்டி தமிழா சேனலில் நிறைய பெரிய குவான்டிட்டி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கம்மியான குவான்டிட்டி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறதுனால அதுக்காக ரெசிபி தமிழான்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதனுடைய கம்மியான குவான்டிட்டி வந்து அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.